உறவு ஒன்று இல்லையே, உம்முறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நிலையற்ற வாழ்வில் நிலையான செல்வம். திருத்துதர் யாக்கோபு அவர் எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 4 வசனங்கள் 14 சொல்றாரு, உலக வாழ்க்கை ஒரு புகை போன்றது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அது புகையோடு இருக்கும், மறைஞ்சு போகக்கூடியது. இந்த நிலையற்ற வாழ்க்கையில நிலையான செல்வத்தை நோக்கி நாம் பயணம் செல்ல வேண்டும். ஒரு அரசன் ஒரு ஞானியை சந்திக்க செல்கிறான். அந்த அரசனுக்கு ஒரு ஆசை, நான் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும், நான் நிலையான வாழ்வை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்றான். அந்த ஞானியை போய் சந்திக்கும் பொழுது படைக்கலங்களோட போறான். போய் சந்திக்கும் பொழுது அந்த ஞானி அவர்கிட்ட சொல்றாரு, நீ இப்ப வராத, நான் செத்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அரசனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன, இவர் செத்ததுக்கு அப்புறம் இவரை போய் நான் பார்த்து என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அரசர் குழப்பத்தோடையே அரண்மனைக்கு திரும்புறார். குழப்பத்தோடையே இருக்கிறார். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது, குழப்பத்தோடே இருக்கிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை நான் எங்க போய் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அரசி போய் கேட்குறாங்க, ஏன் குழப்பமா இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, நான் அந்த ஞானியை சந்திக்க சென்றேன், நிலை வாழ்வு எனக்கு வேண்டும் என்று நான் சென்றேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் செத்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்றார். சொல்லும்போது அரசி சொன்னார், நீங்க எப்படி போனீங்க அவரை சந்திப்பதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, படை வீரர்களோட பல கடங்களோட போனேன் அப்படின்னு. அப்ப நான் என்பது அவருடைய சாவை இல்லை, நான் என்ற உங்களுடைய அகந்தையுடைய சாவை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நான் ஒரு அரசன், அரச பட்டாளங்களோட வருகிறேன் என்ற நான் ஒரு அரசன் என்கிற அந்த நான் என்ற எண்ணத்தை உங்ககிட்ட சாவடிக்கணும். நான் அரசன் என்ற செல்வங்கள் இருக்கு, படை வீரர்கள் இருக்கு, இத்தனை நபர்கள் எனக்கு துணையாக இருக்கிறாங்க, அத்தனையும் கூட இருந்தால் எதுவுமே நிலைத்திருக்கக்கூடியது கிடையாது, எல்லாம் அழிந்து போகக்கூடியது அப்படியாக சொல்கிறார்கள். நம்ம லூக்கா எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 12 வசனங்கள் 16 21 வரைக்கும் உள்ள அந்த நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும் பொழுது, அங்கு களஞ்சியத்தை இடித்து கட்டுவதற்காக அந்த களஞ்சியத்துடைய தலைவன் விரும்புகிறான். தன்னுடைய பயிர்கள் நிறைய விளைந்திருக்கிறது. அந்த பயிர்களை எடுத்து வைக்க, தானியங்களை எடுத்து வைக்க தன்னுடைய களஞ்சியம் சிறிதாக இருக்குன்னு கவலைப்படுறாரு. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், அதில் எனக்கு தேவையான அனைத்து தானியங்களையும் நிறைத்து வைப்பேன், பின்பு நான் சொல்லிக் கொள்வேன், என் நெஞ்சே நீ கொளுத்து நிலைத்திரு, இதோ உனக்கு தேவையான அனைத்தும் இங்கு சேகரிக்கப்பட்டுகிறது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்வானானால் அன்று இரவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏ அறிவிலியே, இன்றே உன்னுடைய உயிர் பிரிய போகிறது, நீ சேர்த்து வைத்தது யாருடையவை ஆகும். நம்ம மத்தேயு எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 19 வசனங்கள் 16 22 வரை உள்ள அந்த நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிட்ட அந்த இளைஞன் பணக்கார இளைஞன் கேட்கிற, செல்வனான இளைஞன் கேட்கிறான், நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இதோ கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ என்னுடைய சிறு வயது தொட்டே நான் அனைத்தையும் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் கருணையோட இரக்க கண்ணோட அவரை பார்த்து கொண்டு, இன்றும் ஒன்று குறைபடுகிறது, உன்னுடைய உடைமைகளை விட்டு ஏழைகளுக்கு கொடு. இளைஞன் எப்படி போறான்? முகவாட்டத்தோட போறான். இன்றைய உலகத்தில் இருக்கிற இந்த செல்வங்கள் நமக்கு ஒரு பேரிகார்டு, அதாவது நமக்கு ஒரு தடையாகவே இருக்கிறது. நாம் வாழ்வில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் நம்ம தடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலை வாழ்வு நமக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலை வாழ்வுக்குரிய செல்வங்களை சேர்க்க வேண்டும். இந்த நிலையற்ற வாழ்வுல நிலையான அந்த செல்வங்களை சேர்க்க வேண்டும். அந்த நிலையான செல்வங்களை நாம் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னா, நம்ம பிலிப்பியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 8 இவ்வளவு அழகாக பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். எவ்வாறு என்றால், இயேசுவை பற்றி உள்ள அறிவே அந்த செல்வம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள அறிவே அந்த செல்வம். ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு ஏற்றிருக்கிறோம். அவரை பற்றியுள்ள அறிவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய கண் கொண்டு பிறரை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய கை கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய வாய் கொண்டு பிறரை பற்றி நல்லதை பேச வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையே நம்மளுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள அறிவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட உலகில் சிறந்த அன்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட உயிரை கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கும் அதை தான் கொடுக்குறாங்க. இது என்னுடைய பிள்ளை, என் குடும்பம், என் சொத்து, என் சொந்தக்காரவங்க அப்படின்னு நாம் ஒரு குறுகிய பட்டத்துக்குள்ளேயே நாம் அடங்கி போவதற்கு அழைக்கப்படவில்லை. 10ஓட 11 அத்தோட 4 அப்படி என்று நம்மளுடைய வாழ்வு அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் எல்லாமாக பவுலடியார் சொல்வது போல நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அறிவே நமக்கு ஒப்பற்ற செல்வம் அப்படின்னு பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் நம்மளுடைய அந்த ஞானம், அந்த நம்மளுடைய வாழ்வில் நம்ம மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஞானத்தோடு செயல்படுகின்ற அந்த செயலே நம்மளுடைய நிலையான செல்வம். நீதிமொழிகள் நூலில் எடுத்து வாசிக்கும் பொழுது அதிகாரம் 3:13 எடுத்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? ஞானமே ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறது. பொன்னை விட ஞானமே செல்வமாக இருக்கிறது. இன்றைய வாழ்வில் நாம் எதை கொண்டு நாம் பயணிக்கிறோம், எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்? எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு பட்ட பதவி வேண்டும், என்னை எல்லோருமே அன்பு செய்ய வேண்டும், எல்லா சொந்தங்களும் என் கூட இருக்க வேண்டும், எனக்கு எல்லா பட்ட பதவி இருக்கும், எல்லா இடங்களிலும் எனக்கு முன்னுரிமை கிடைக்க வேண்டும் என்று இந்த உலக அறிவோடு நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது ஞானம் நம்ம கிட்ட வராது. பொண்ணும் பட்டமும் நம்ம இருந்தாலும் எதுவுமே நம்ம கிட்ட வராது. மாறாக அனைத்தையுமே துறைந்த கடவுளுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஞானம் நம்மிடம் வருகிறது. ஞானம் நம் உள்ளே இருக்கின்றது. மூன்றாவது ஏழையின் உள்ளத்தோராக நாம் இருந்தாலும் நாம் நம்மளுடைய நம்பிக்கையில் செல்வராக இருக்கிறார். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 2:5 படிக்கும் பொழுது இவ்வாறு சொல்கிறார், நம்மளுடைய நம்பிக்கையில நாம் செல்வராக இருக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் நாம் மேற்கொள்கின்ற பயணங்களில் நம்மளுடைய நம்பிக்கை சிதறி போகிறது. நேரங்களில் கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுது நாம் எங்கே செல்கிறோம்? துன்பங்கள் அதிகமாக வரும் பொழுது நம்மளுடைய பார்வை எங்கே நோக்கி செல்கிறது? கஷ்டங்களை சண்டைகள் வரும் பொழுது நாம் பிள்ளைகளுக்கு எவ்வாறு நம்மளுடைய எடுத்துக்காட்டான வாழ்வை நாம் வாழ்கின்றோம் என்பதை தான் இன்னைக்கு நமக்கு குறித்து காட்டுறாரு. நம்மளுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் விசுவாசத்தினுடைய அந்த நம்பிக்கையில முழுமையாக நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் திறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற பவுலுடைய வார்த்தைகளை நம்மதாக்கி கொண்டு நாமும் மறு கிறிஸ்துவாக எல்லா தடவையும் கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது நாம் மறு கிறிஸ்துவாக அங்கு இருக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கை அங்கு வாழ்வாகின்றது. என்று நம்மளுடைய நம்பிக்கை செயலற்ற நம்பிக்கையாக போகிறதோ அது செத்த விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் செயலற்ற விசுவாசமாகும் பொழுது அது என்ன? அது செத்த விசுவாசம். இது யாக்கோபுடைய திருமுகத்தில் அழகாக சொல்கிறார். இன்றைய நாளில் நம்ம வேண்டுவோம், ஆண்டவரே உம்முடைய அந்த ஒப்பற்ற செல்வங்களை நாங்கள் எம்மதாக்கி கொள்ள வேண்டும். இதோ ஒப்பற்ற செல்வமாக இருக்கிற நீர் எங்களுடைய நிலையான வாழ்வில் மாற்றணும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்க வரும் பொழுது பொன்னோ வைரமோ வெள்ளியோ தங்கமோ அல்லது இத்தனை ஏக்கருக்குள்ள நிலமோ அல்லது இத்தனை சொந்த பந்தங்களோ அல்லது இத்தனை அடியாள்களோ அல்லது இத்தனை நபர்களை என்னை கூட்டிட்டு வான்னு சொல்லலை. மாறாக அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான், இதோ நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? இதோ நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? இதோ நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டாயா? இதோ நான் நோயிட்டு இருந்தேன், என்னை சந்திக்க வந்தாயா? இதோ நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? இதுதான் பிறரோடு உங்களுடைய நற்செயல்களை நீங்க பரப்பும் பொழுது ஆண்டவருடைய செல்வம் உங்களை வருது, ஆண்டவருடைய ஞானம் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவு உங்களிடம் நிறைவாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பலியில் நம்ம அதை ஜெபிப்போம், முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கோடு இருக்கிறீர், என்னாலும் இருக்கிறீர். இதோ மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை நான் என் தந்தையின் முன்னிலையிலும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ உம்முடைய செயல்களை எங்களுடைய வாழ்வாக மாற்றுவதே ஒப்பற்ற செல்வம். உம்முடைய செயல்களை, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஞானத்தை, உம்மை பற்றி உள்ள அறிவை, உம்மை பற்றியுள்ள நம்பிக்கையை எங்களுடைய வாழ்வாக மாற்றுவதே எங்களுடைய ஒப்பற்ற செல்வம். அந்த நிலையான செல்வத்தை பிடிச்சுக்கொள்ளும்.
அந்த நிலையான செல்வத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட என்ன இருக்காதுன்னா பயம் இருக்காது. நிலையான செல்வத்தை நான் பிடித்து கொள்ளும் பொழுது தூய ஆவியாரின் கனிகள் நம்மள நிறைந்து இருக்கும், மன நிறைவு இருக்கும். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இவ்வாறு சொல்றாங்க, மன நிறைவோட இருப்போம். நம்ம விசுவாசத்தை நினைத்திருக்கும் பொழுது மன நிறைவோட இருப்போம் அப்படிங்கிறத பவுலடியார் அழகாக சொல்கிறார். இன்றைய நாளில் இதோ உங்களுடைய உடலையும் கொள்பவருக்காக அஞ்ச வேண்டாம், மாலாக உடலையும் ஆன்மாவையும் நரகத்துக்கு தள்ளுவதற்காக அஞ்சுங்கள் என்று சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்ம ஆக்கி கொள்வோம். முழுமையான ஒப்பற்ற செல்வமான அவரை நம்ம முழுமையாக பிடித்து கொள்வோம். கச்சனை அவரை பிடித்து கொண்டு நம்முடைய விசுவாச பயணத்தில் நிறைந்து நடப்போம். இந்த நிலையற்ற வாழ்வுல நிலையான செல்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானம், அறிவு, அவருடைய நம்பிக்கை நம்மளுடைய வாழ்வாக மாறும் பொழுது நாமும் வாழ்வு பெறுவோம். ஆமென்.